மதுரை மாவட்ட கலெக்டர் பதவியிலிருந்து நான் மாறுதல் செய்யப்பட்டேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த அறிக்கைய கொடுக்கையில சீஃப் செக்ரட்டரி என்னை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னா, ஒரு ஆய்வுக் கூட்டம், ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்கு வாங்க அப்படிங்கிறாரு. நான் ஏதோ தீவிரமா ஏதோ ரிவ்யூ மீட்டிங் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வர்றேன். வந்து பார்த்தா, இங்கே இப்போ இதில சென்னையில தலைமைச் செயலகத்துக்கு வந்து நான் பார்க்குறேன், ஒரு சீஃப் செக்ரட்டரிய பார்க்குறேன். அங்கே ஒரு ரிவ்யூ மீட்டிங் எதுவுமே இல்ல. மாறா வேணா ஹலோ சகாயம் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறார். சார் ஐ அம் ஃபைன் சார். ஐ அம் டூயிங் வெல் அப்படிங்கிறேன். வேறு எதுவுமே சொல்ல சகாயம் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. எனக்கு இது ரொம்ப வினோதமா இருக்கு. என்னடா ஆய்வுக் கூட்டம்னு சொல்லிட்டு என்னைய வந்து பார்த்துட்டு ஹவ் ஆர் யூ ஆல் த பெஸ்ட் சொல்றாரே அப்படின்னு இப்போ இது பண்ணிட்டு நான் வர்றேன். புரிந்தும் புரியாமலும் அப்படியே வந்து சேப்பாக்கத்தில் உள்ள ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்றேன். அன்றைக்கி இது சாயங்காலம் நடக்குது, மாலை நடக்குது. வந்துட்டு தங்கிட்டு நான் அடுத்த நாள் காலையில் ஒரு 11, 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மதுரை போகிறேன். சரி ஏதோ இல்லை என்ன சரின்னு நான் திரும்புகிறேன். திரும்பி போகையில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் நுழையில நான் நினைக்கிறேன் விகடன்லேருந்து ஒரு நிருபர், எனக்கு சரியாக யாருன்னு தெரில, விகடன்லேருந்து ஒரு நிருபர் பேசுகிறாரு. சார் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறார். நான் வரும்போது கலெக்டர், போகும்போது கலெக்டர் பதவியிலேருந்து கழட்டி விடப்பட்டேன்.